ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோயா வச்சு எப்படி கீமா செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சோயா போட்டு சுடுதண்ணி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பெரிய வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, உப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சோயாவை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மூடில் ஒரு 2 சுற்றி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சோயாவையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவிட்டு மூடி வச்சிடணும். சார், ஒரு சப்பாத்திக்கு செஞ்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.